தமிழக மக்கள் கடும் உழைப்பாளிகள். ஆனால் தமிழகம் மிக மோசமான தலைவரை பெற்றுள்ளது. திமுக தலைமையிலான ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து வருகிறது என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதியில் பாஜக சார்பில் என் மண் என் மக்கள் யாத்திரை இன்று நடந்தது. இதில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பங்கேற்றார். அதன் பிறகு அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் ஜே.பி. நட்டா பங்கேற்று பேசினார். அப்போது அவர் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழகம் பாஜக தலைவர்களின் இதயத்தில் உள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடியின் மனதில் தமிழகம் மிகவும் நெருக்கமாக உள்ளது. உலகின் எந்த பகுதிக்கு சென்றாலும் தமிழ் மொழி, தமிழ் புலவர் பற்றி பேசாமல் பிரதமர் மோடி இருந்ததே கிடையாது. தமிழகத்தின் பெருமையான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவி நீதி, நேர்மை, சிறந்த ஆட்சிக்கான அடையாளமாக பிரதமர் மோடி மாற்றியுள்ளார். தமிழ்நாட்டின் மகன் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பிரதமர் மோடி பாரத ரத்னா விருது அறிவித்துள்ளார். இவர் பசுமை புரட்சி மட்டுமின்றி, உணவு புரட்சி மட்டுமின்றி, இன்று உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெறுவதற்கு காரணமாக இருந்தவர். தமிழ்நாடு என்றால் கலாச்சாரம், பண்பாடு, பழமையான மொழி குறித்து பெருமை கொள்கிறோம். தமிழ்நாட்டின் சாதுக்கள், சந்நியாசிகள், தலைவர்கள் பற்றி பெருமை கொள்கிறோம். தமிழ்நாடு கலை, இலக்கியம், தொழில்நுட்ப துறைகளில் மறக்க முடியாத சாதனைகளை செய்கிறது. தமிழர்கள் கடும் உழைப்பாளிகள். ஆனால் தமிழகம் மோசமான தலைவரை பெற்றுள்ளது. திமுக தலைமையிலான ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து வருகிறது என ஜே.பி. நட்டா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.